பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். முதலமைச்சர் பதவி என்பது விளையாட்டு நாற்காலி அல்ல என வேலூர் எம்பி கதிர் ஆனந்த் சாடியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு வேலூர் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் காட்பாடியில் அன்னதானம் மற்றும் நீர்மூப்பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், அண்ணா, பெரியார், எம்ஜிஆர் ஆகியோர் எதிர்க்கட்சியினரை எவ்வாறு நடத்தினார்கள் என்ற வரலாற்றை முதலமைச்சர் விஜய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். மேலும் கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் மேகதாது அணை விவகாரத்தில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் தமிழக முதலமைச்சர் தன் கூட்டணி கட்சியான காங்கிரசிடம் பேச மறுத்து மௌனம் காப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். தலைவர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம், அண்ணா கொடுத்த பாடம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஆனா அதற்கு முன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாடம் வீழ்வேன் என்று நினைப்பாயோ என்ற ஒரு தத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக அந்த தத்துவத்தை, அந்த வார்த்தையை மனதில் தாங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனை தோல்விகள், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் வெல்வது திமுக, ஜெயிப்பது திமுக, தமிழ்நாட்டை என்றுமே ஆட்சி செய்வது திமுக தான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறது தலைவர் கலைஞர். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ தத்துவங்களை நமக்கெல்லாம் விட்டு சென்றிருக்கிறார். அவர்கள் தத்துவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தலைவர் அவர்களுக்கு புகழஞ்சலி, வெல்வோம் வெல்வோம் என்று கூறி நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க தாவேக தரப்பு நேரம் கேட்கவில்லை என்று KP முனுசாமி விளக்கம் அளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் புதிய அதிமுக அலுவலகத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க முதலமைச்சர் விஜய் நேரம் கேட்டதாக CTR நிர்மல்குமார் கூறிய கருத்து முற்றிலும் தவறானது என்று தெரிவித்தார். எந்த சூழலிலும் தாவேக தரப்பிலிருந்து நேரம் கேட்கப்படவில்லை என்று விளக்கமளித்த KP முனுசாமி, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலம் மாய தோற்றத்தை உருவாக்கி இளைஞர்களை கவர்ந்து தாவேக வெற்றி பெற்றுள்ளதாக சாடினார். மேலும் தாவேக தலைவர் விஜயிடம் தனிப்பட்ட கொள்கை ஒன்றும் இல்லை என கூறினார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் சந்திப்பதாக நேரம் காட்டதாக மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டியிலே கூறியிருக்கிறார். அதோடு அவர் நின்றுவிடவில்லை, கூடுதலாக இன்னொரு கருத்தையும் சொன்னார். அவர் சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையிலே பார்ப்போம் என்று சொன்னால், அவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அலுவலகத்தை அவர் தொடர்பு கொள்ளவில்லை. அவர்கள் மாறாக கட்சியுடைய மற்ற தலைவர்களை கேட்டதாகவும் அவர்கள் இப்பொழுது வேண்டாம் என்று சொன்னதாகவும் அவர் சொல்லுகிறார். திமுக எப்படிப்பட்ட சக்தி என்பதை வரும் தேர்தலில் காண்பீர்கள் என முன்னாள் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 103வது பிறந்த நாளையொட்டி ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள தலைவர்களின் சிலைக்கு முன்னாள் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக எப்படிப்பட்ட சக்தி என்பது வரும் தேர்தலில் அவருக்கு தெரிய வரும் என்று திமுக தூர்ந்து போன சக்தி என முதலமைச்சர் விஜய் விமர்சனத்திற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை தற்போதைய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முன்னாள் அமைச்சர் முத்துசாமி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வருவதால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இன்றைக்கு அவர்கள் கேட்பது என்ன எங்களுக்கு சொன்னார்களோ அதை செய்யுங்கள் என்று தான் கேட்கிறார்கள். எனவே அவர்கள் சொல்லப்பட்டதை தான் கேட்கிறார்கள். எனவே அது அரசாங்கத்துடைய ஒரு முடிவாக எடுக்க வேண்டிய ஒரு நிலை. அதைத்தான் விவசாயிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை தளபதி எங்களுக்கு சொல்லியிருப்பது, ஒரு 6 மாத காலத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த அரசு நடக்கட்டும், அதற்கு பின்னாலே அதில் இருக்கிற குற்றம் குறைகளை நாம் எடுத்து சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சில பிரச்சனைகளை அவசரமாக சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்கிறது. சில தவறுகள், உதாரணமாக கொலை நடக்கிறது, பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, இதையெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி எடுத்து சொல்லாமல் இருக்க முடியாது.
எனவே அந்த 6 மாதம் என்பது அவசரமாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு அல்ல, மற்ற பிரச்சனைகளுக்கு. காவல் மரணத்திற்கு நீதி கேட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் மனு அளித்த சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சேர்ந்த ஆகாஷ் டெலிசன் என்ற இளைஞர் 24 மணி நேர சட்டவிரோத மது விற்பனையை தட்டி கேட்டதால் மார்ச் 6ஆம் தேதி தனிப்படை போலீசாரால் விசாரணை என்ற பெயரில் அடித்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் சிபிசிஐடி விசாரணை மந்தமாக உள்ளதை கண்டித்து கடந்த 88 நாட்களாக உடலை வாங்க மறுத்து வரும் பொதுமக்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமாரை சந்தித்து முறையிட்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் இன்னும் 2 வாரங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என்று எச்சரித்ததோடு திலீபன் குகன் உள்ளிட்ட குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என்று போராட்டக் குழுவினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இவ்வேளையில் 7 வயது மகனின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி வடக்குத்து அண்ணா கிராமத்தை சேர்ந்தவர் ஸ்டீபன் ராஜ். இவரது மனைவி பவித்ரா கடந்த 2020ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் ஸ்டீபன் ராஜ் தனது 7 வயது மகன் யஷ்வந்த் ராஜுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் ஸ்டீபன் ராஜ் தனது மகனை கத்தியால் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு சமையலறையில் தான் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக இதுகுறித்து தனது சகோதரிக்கு வாட்ஸ்அப் மூலம் தகவல் அனுப்பிய நிலையில் இதை கண்டு அதிர்ச்சியடைந்த சகோதரி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நெய்வேலி நகர போலீசார் 2 உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் அதிவேகமாக வந்த கார் மோதி சாலையோர கடைக்காரர் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. கோவை வீரகேரளம் பிரதான சாலை பகுதியில் சாலையோரமாக தற்காலிக கடை நடத்தி வரும் 53 வயது முதியவர் மணி என்பவர் நேற்று தனது கடையின் முன்பு நின்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியே மிக வேகமாக வந்த அடையாளம் தெரியாத கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மணி மீது பயங்கரமாக மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்டு ரத்த வெள்ளத்தில் அலறிய முதியவரை மீட்காமல் காரின் ஓட்டுநர் மின்னல் வேகத்தில் தப்பி ஓடியுள்ளார். படுகாயமடைந்த மணி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு காரை நிறுத்தாமல் சென்ற நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். அதிமுகவில் நீடிக்கிறீர்களா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பதிலளிக்காமல் சென்றது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பத்திரிகைகளின் யூகங்களுக்கு பதில் அளிக்க முடியாது என்றும் கடந்த 4 நாட்களாக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வை முடித்துவிட்டு இன்றுதான் புதுக்கோட்டைக்கு வந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக மாவட்ட அலுவலக சாவியை பெருந்தன்மையோடு ஒப்படைத்து விட்டதாகவும் கூறினார். பேட்டியின் முடிவில் இன்றும் நீங்கள் அதிமுகவில் தொடர்கிறீர்களா என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு எந்தவித பதிலும் அளிக்காமல் அவர் காரில் ஏறி சென்றார். எனினும் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் மற்றும் அதிமுக கொடி கட்டிய வாகனத்திலேயே பயணம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.